ஹே காய்ஸ்! இன்னைக்கு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஒரு ரெமெடி தான் பார்க்க போறோம். இந்த ரெமெடி உங்க ஹேர் லாஸ ரெட்யூஸ் பண்ணும். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்க ஹேர் கலர ரொம்ப நல்லா மெயின்டெயின் பண்ண இந்த ரைஸ் வாட்டர் ஹெல்ப் பண்ணும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோட எண்டுல இதோட பெனிஃபிட் இத எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே நான் சொல்றேன். அண்ட் ரைஸ் வாட்டர நம்ம நெறைய மெத்தட்ல யூஸ் பண்ணலாம். அதுல ஒரு மெத்தட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு பவுல்ல 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட ரைஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ் தவிர நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஆர்கானிக் ரைஸ் அதுமாரி இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது இன்னுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த ரைஸை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அதை வாஷ் பண்ணிடுங்க. ரைஸில் மினரல், விட்டமின் இதெல்லாம் இருக்கனால நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்ம ரூட்டில் ஹேர் க்ரோத்துக்கு நரிஷ் பண்ணும். ஸோ இதனால நம்ம முடி சீக்கிரமாக வளர்றதை நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த ரைஸை ஒரு வாட்டி நல்லா அலசிடுங்க. அந்த டர்ட் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் ரைஸ் வாட்டர் செய்கிறதுக்கு இந்த கப்பால் 2 கப் தண்ணி எடுத்துக்க போகிறேன். ரைஸ் வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதேமாரி ஒரு ஜாரோ இல்லை மேசன் ஜாரோ பாட்டிலோ ஏதாவது ஒன்று லிட்டோடு இருக்க மாரி மூடி இருக்கிற மாரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜாரில் நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இதில் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன். எனக்கு மீடியம் லென்த் தான் ஹேரு. உங்களுக்கு லாங் ஹேராக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ண அந்த ரைஸை நான் இப்போ இந்த ஜாரில் தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது அந்த அரிசி தண்ணி அப்படியே க்ளவுடியாக மாறுறதை பார்ப்பீங்க நீங்கள். ரைஸ் வாட்டர் நிறைய மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்து உங்களுக்கு செட் ஆனதும் அதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. நல்ல ஹேர் க்ரோத்துக்கு இந்த ரைஸ் வாட்டர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபெனுக்ரிக் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். அதாவது வெந்தயம். இந்த வெந்தயத்தில் நிறைய ப்ரோட்டீன், நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் இருக்கனால உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வெந்தயத்தை இந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த ரைஸ் வாட்டருக்கு லெமன் தோல் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆரஞ்சு தோல் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சாத்துக்குடி, மொசாமி இந்தமாரி இது எந்த தோல் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சிட்ரஸ் கண்டென்ட் இருக்குது. இந்தமாரி சிட்ரஸ் பீல்னு சொல்லுவாங்கள்ல, இந்தமாரி இருக்க பழம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதோட தோலை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸ் வாட்டரை நீங்கள் ஓவர் நைட் கிட்ட ஒரு இருட்டான இடத்துல வச்சு நல்லா ஃபர்மெண்ட் பண்ண விடலாம். பட் ரைஸ் வாட்டர் ஒரு 3 நாள் கிட்ட நீங்கள் வச்சா மட்டும்தான் அதோட ஸ்டார்ச், அதாவது அது இன்னுமே ஸ்ட்ராங்காக உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். இல்லை எனக்கு அது 3 நாள் வச்சு எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நல்லா ஒரு நைட் நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் காலையில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ரைஸ் வாட்டரை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலோ இல்லை அப்ளிகேட்டர் இருந்துச்சுன்னா அதில் மாற்றிட்டு இதை வந்து உங்கள் ஹேரில் ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஊற்றி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணோடனே மீதி தண்ணி இருக்கும், அரிசி தண்ணி. இந்த அரிசி தண்ணியை உங்கள் தலையில் திருப்பி ஊற்றி நல்லா உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணியை புழிஞ்சு விட்டுட்டு உங்கள் ஹேரை நல்லா கொண்டை போட்டுக்கோங்க. இது 1 மணி நேரம் கிட்ட அப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரை நீங்கள் ஷாம்பு பண்ணி கண்டிஷனர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் வாட்டர் பண்ணலாம் இந்த மெத்தடில். அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்போயாவது ஹேர் வாஷ் பண்ணியிருப்பீங்களா, உங்கள் ஹேரில் எந்த ஆயிலுமே இருக்காது. அப்போது நீங்கள் இந்த ரைஸ் வாட்டர் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ரைஸ் வாட்டர் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரில் எந்த எண்ணெய் பசை எதுவுமே இல்லாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரைஸ் வாட்டர் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தடை நீங்கள் வாரத்துக்கு 2 வாட்டி யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி நம்ம பண்ணுறதுனால நம்ம முடி நல்லா வளர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. முடி கொட்டுறது குறையும் அண்ட் உங்கள் ஹேரோட கலரை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.